நெக்ஸ்ட் 18வது கேள்வி போலாம். 18வது கேள்வியில 35 குழந்தைகள் உள்ள ஒரு வகுப்புல கீழிருந்து 7வதாக சதனும், மேலிருந்து 9வதாக பவனும் உள்ளன. இவர்கள் இருவருக்கும் இடையில் மிக சரியாக நடுவில் ஜெகதீப் உள்ளார். ஜெகதீப்பிலிருந்து சதன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்காரு அப்படிங்கிறது கேள்வி. இந்த மேல இருந்து கீழ இருந்துங்கிறத நான் ஒரு லைனா எழுதுறேன். மொத்தம் 35 பேர் இருக்காங்க. சோ டோட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 ஸ்டூடண்ட்ஸ்ங்க. இதுல கீழ இருந்து 7வதா யார் இருக்காரு அப்படின்னா 7th பிளேஸ்ல சதன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ரைட். மேல இருந்து 9th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருங்க. ரைட். மேல கீழன்னு சொல்லியிருக்காங்க. நான் லெஃப்ட் ரைட்டா எழுதிட்டு இருக்கேங்க. ரைட். 2 பேருக்கும் நடுவுல மிகச்சரியாக நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீப் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேள்வியில சொல்லல. ஆனா இவங்க 2 பேருக்கும் நடுவுல எக்ஸாக்ட்டான மிடில் பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீப் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ரைட். சோ ஜெகதீப்பிலிருந்து சதன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்காருங்கிறது இன்னொரு கேள்வி. அப்ப முதல்ல நம்ம நடுவுல எவ்வளவு பேர் இருக்காங்க? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அதுல நடுவுல ஜெகதீப்னுடைய பொசிஷன் சொன்னா தெரிஞ்சாதான் ஜெகதீப்ல இருந்து சதன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்காருன்னு சொல்ல முடியுங்க. ரைட். இப்ப ஆன்சர் பண்ணுவோம். ரைட். இப்ப டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் பிளஸ் ரைட் பிளஸ் மிடில். முதல்ல மிடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மொத்தம் 35 பேர் இருக்காங்க. அதுல லெஃப்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th பிளேஸ்லயும், ரைட்ல இருந்து 7th பிளேஸ் பிளஸ் மிடில். சோ கொஸ்டின்ல டாப் அண்ட் பாட்டம்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ 35 ஈக்குவல் டு ஒரு 16 பிளஸ் மிடில். சோ 35 மைனஸ் 16 ஈக்குவல் டு மிடில். சோ 19 பேர் நடுவுல இருக்காங்க. ரைட். 19 பேர் நடுவுல இருக்காங்க. இப்போ மொத்தம் 19 பேர் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா ரைட். இந்த பக்கம் ஒரு 9 பேர், இந்த பக்கம் ஒரு 9 பேர், 10வதா ஜெகதீப் இருக்காருன்னு சொல்லலாமா? மொத்தம் 19 பேரா? ரைட். நடுவுல இருக்க ஒரு பர்சனா நான் எழுதுறேன். ரைட். ரைட். அந்த 19 பேரை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜெகதீப்க்கு ரைட் சைடு ஒரு 9 பேர், லெஃப்ட் சைடு ஒரு 9 பேர், 18 பேர் ஆயிடுறாங்க. ஜெகதீப்போட சேர்த்து 19 பேர் இருக்காங்க நடுவுல. ஏன்னா எக்ஸாக்ட்டா மிடில்ல ஜெகதீப் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்ப ஜெகதீப்போட பொசிஷன் தெரிஞ்சாதான் அங்கிருந்து சதன் எவ்வளவு தூரத்துல இருக்காரு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். இப்ப கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். ஜெகதீப்பில் இருந்து சதன் எத்தனாவது பிளேஸ்ல இருக்காரு? சோ ஜெகதீப்புக்கு அப்புறம் 9 பேர் நடுவுல இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சதன் வராரு. அப்போ 10வது பிளேஸ்ல அவர் இருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் பி. கிளியர்?